வெல்கம் டு மை சேனல். ஹெல்த்தியான பாவக்காய் எப்படி கசப்பு இல்லாமல் செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. கேஸ் அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் இதில் நான் விடுறேன். இன்னும் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு இதில் ஆட் பண்ணுறேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 10 பல் பூண்டு உரிச்சு இதில் நான் சேர்த்துக்கிறேன். பூண்டு லைட் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா குக் ஆகட்டும். பாவக்காய் நீங்கள் ரெகுலராக வாரத்தில் 2 நாள் சாப்பிடும் போது உங்கள் உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். பூண்டு ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா பெரிய சைஸ் வெங்காயத்தில் நான் 1.5 சைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி இதில் நான் சேர்த்துக்கிறேன். போட்டிருக்க வெங்காயம் எண்ணெயில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா தடவி விடுங்க. தடவி விட்டதுக்கப்புறமா நான் 3/4 டேபிள் ஸ்பூன் உப்பு இதில் நான் சேர்க்குறேன். உப்பு போட்டதுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டு பாவக்காய் ஃப்ரைக்கு ஆனியன் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். போட்டு ஆனியன் வேகிறதுனால சீக்கிரமாக வெந்துடும். மூடி போட்டு வதக்கிறதுனால உங்களுக்கு டைம் நல்லா சேவ் ஆகும். மூடி போட்டு நீங்கள் வதக்கும் போது அடிக்கடிக்கு தரை விடுங்களேன்னா ஓரத்தில் இருக்கிறதுலாம் கருகிடும். நான் ஒரு கொத்து கருவேப்பிலை இதில் நான் ஆட் பண்ணுறேன். கருவேப்பிலை எண்ணெயில் தாளிக்கும் போது நல்ல மணமாக இருக்கும். ஒரு மூடி போட்டு ஒரு 1 மினிட் குக் ஆகட்டும். வெங்காயம் நல்லா வதங்கி இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்கணும். நல்ல பழுத்த 2 மீடியம் சைஸ் தக்காளியை நான் கட் பண்ணி இதில் நான் சேர்த்துக்கிறேன். தக்காளி போட்டு நல்லா தரை விடுங்க. இப்போ எண்ணெயோட நல்லா மிக்ஸ் ஆகும்போது நல்ல சீக்கிரத்தில் வெந்து வரும். தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா மூடி போட்டு நீங்கள் வதக்கினா அந்த குமரல்லே சீக்கிரத்தில் தக்காளி வந்துடும். தக்காளி இருக்கிற தண்ணிலாம் நல்லா வற்றுனதுக்கப்புறமா நல்லா கிளறி மேஷ் பண்ணி விடுங்க. அப்படி மேஷ் பண்ணி விடுறதுனால பாவக்காயோட சேர்ந்து சாப்பிடும்போது உங்களுக்கு கசப்பு தன்மை தெரியாது. தக்காளி எந்த அளவுக்கு குழையுதோ அந்த அளவுக்கு பாவக்காயோட நல்லா மிக்ஸ் ஆகி வரும். தக்காளியில் எண்ணெய் பிரியலை, கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது. நான் ஒரு மூடி போட்டு ஒரு 1 மினிட் குக் பண்ணுறேன். 1 மினிட் ஆனதுக்கப்புறமா தக்காளி இருக்கிற தண்ணி எல்லாம் வற்றிடு நல்லா சைடில் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. பார்க்கும் போதே நல்லா தெரியுது. மீடியம் சைஸ் 3 பாவக்காய் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற எல்லா விதையும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி திக்காக இல்லாமல் தின்னாக நீங்கள் கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. பாவக்காய் நீங்கள் சாப்பிட்றதுனால உங்கள் போன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இதில் பொட்டாசியம் இருக்கிறதுனால உங்களோட ஹார்ட்டுக்கு ரொம்பவே நல்லது. பாவக்காய் போட்டதுக்கப்புறமா ஒரு கரண்டி வச்சு நல்லா தடவிடுங்க. ஆரம்பத்தில் தண்ணி ஊற்றிட வேண்டாம். பாவக்காயில் தண்ணி இருக்கிறதுனால நீங்கள் ஒரு மூடி போட்டு வதக்குனா அந்த தண்ணி நல்லா சுண்டி வரும். அதில் பாதி உங்களுக்கு நல்லா குக் ஆகிருக்கும். பாவக்காய் சேர்த்ததுக்கப்புறமா ஃபயர் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். தண்ணி சேர்க்காததுனால பாவக்காய் சீக்கிரத்தில் கருகிடும். அதனால மூடி அடிக்கடிக்கு எடுத்து ஓப்பன் பண்ணி நல்லா தடவி விட்டுக்கோங்க. எண்ணெயிலேயே பாவக்காய் வந்ததுனால நம்ம ஜாஸ்தி தண்ணி விட வேண்டாம். 200 ml நான் தண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு நல்லா வேகட்டும். ஒரு 3 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா மூடி எடுத்து பாருங்கள். தண்ணி நல்லா கொஞ்சம் வற்றிருக்கு. திரும்பி நல்லா கிளறி விட்டு ஃபயர் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். பாவக்காயில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக வற்றி எண்ணெய் மட்டும் நல்லா தெரியணும். பாவக்காயில் இப்போ எந்த தண்ணியும் இல்லை. இந்த ஸ்டேஜில் நான் 1.5 டேபிள் ஸ்பூன் வீட்டு மிளகாய்த்தூள் நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு உப்பு குறைச்சலாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கூட இந்த டைமில் உப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. போட்டிருக்க மிளகாய்த்தூள் பாவக்காயோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 1 மினிட் குக் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த மிளகாய்த்தூளோட வாசனை பாவக்காயில் இருக்காது சாப்பிடும்போது. மிளகாய்த்தூள் சேர்த்ததுக்கப்புறமா அடி பிடிக்கும். அதனால் நல்லா கரண்டி வச்சு நல்லா தடவி விடுங்க. மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை நல்லா போயிட்டு மிளகாய்த்தூள் பாவக்காயோட நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே. பாவக்காய் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் ரசம் சாதம், சாம்பார், தயிர் சாதம் இது கூடலாம் வச்சு நீங்கள் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை வெறுமையாக கூட சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி இதை சாப்பிடலாம். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மை ஸ்டைல் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.